கம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு சக போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக் பாஸ் மீது வழக்கு தொடர்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக் பாஸ் சீசன் 9ல் என்னதாங்க நடக்குது? கம்ருதீன் பாரு காதல் காரணமாக ஒட்டுமொத்த வீட்டுக்குமே தண்டனை கிடைச்சிருக்கு. ரணகலமாக ஆரம்பித்த கோர்ட் டாஸ்க் வினோத்தோட செய்கை ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டும் பெண்கள். இப்படி பிக் பாஸ் சீசன் 9ல் நடக்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பாரும் கம்ருதீனும் மைக்கை தள்ளி வச்சுட்டு அவங்கக்குள்ள ரகசியமாக என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம பிக் பாஸ் குறுக்க வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, மைக்கை மறைச்சி பேசாதீங்க, எத்தனை முறை உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு எப்பவும் போல் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு எல்லாரும் சாப்பிட்ற நேரத்தில் பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு விடுறாரு. பாரு கம்ருதீன் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கும் தண்டனை தரப்படும் அப்படின்னு பிக் பாஸ் அறிவிக்கிறாரு. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அது என்ன தண்டனை அப்படின்னா, பால், டீ, முட்டை, சீஸ் அப்படின்னு அனைத்து பொருட்களும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாப்பிடுவதற்காக தட்டில் வைக்கப்பட்டிருந்த முட்டையை கூட தூக்குனது டூ மச்சாவே இருந்துச்சு. பாரு என்னை மன்னிச்சிருங்க பிக் பாஸ், மன்னிச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்னு சொன்னப்போ கணக்கே எடுக்காமல் இருந்தது. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எத்தனை முறை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் கொஞ்சம் ஓவராக இருந்தது. அந்த தண்டனையை பாருக்கும் கம்ருதீனுக்குமே கொடுத்துருக்கலாம். ஏன் எல்லாருக்குமே கொடுத்தாருன்னு தெரியல. அது கொஞ்சம் கடுப்பான மாதிரி இருந்தது. இந்த கோர்ட் டாஸ்க் எப்படி இருந்ததுன்னா, இந்த திவாகர் இருக்கார்ல, அவர் வெளியேற்றத்துக்கு முக்கியமான காரணம் இருந்தது நம்ம வினோத் தான் அப்படின்னு அடிக்கடி ஆதிரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வினோத்தை பார்த்து. அதை தான் முதலாவது கேஸா நம்ம வினோத் பதிவு செய்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பிக் பாஸுக்கு கேஸ் போட்ட ஒரு ஆள் அப்படின்னா நம்ம வினோத் தான். அதாவது இந்த கம்ருதீன் பாரு மைக் ஆஃப் பண்ணி பேசினாங்கல்ல, அதுக்கு எதிராக எல்லாருக்கும் தண்டனை கொடுத்தாருல பிக் பாஸ், அதுக்காக பிக் பாஸ் மேலேயே கேஸ் போட்ட ஒரு ஆள்னா கானா வினோத் தான். ஆனால் இந்த முதலாவது கோர்ட் கேஸில் எப்படியோ கானா வினோத் வெற்றி பெற்றாரு. கானா வினோத் வெற்றி பெற்ற பிறகுதான் பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. அதாவது இந்த நிறைய பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக ஆத்ரியா இருக்கட்டும், வியானாவாக இருக்கட்டும், அதே மாதிரி சுபிக்ஷாவாக இருக்கட்டும், அதாவது அந்த வினோத் நடந்துக்கிற அந்த முறை வந்து சரியே இல்லை, ஏன் நாக்கெல்லாம் அப்படி சுழற்றாரு, இது சரியான முறையா, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு பல பெண்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரமும் இடையில வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் பண்ணாதீங்க, மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு வினோத் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கோபப்பட்டு போயிருந்தாரு. வினோத்துக்கிட்ட நம்ம விஜய் சேதுபதி போன வாரம் கூட சொல்லியிருந்தாரு, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபர்ஸ்ட்ல நீங்க கேளுங்க, அதுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வினோத் வந்து கோர்ட் டாஸ்க் நடக்கும்போது கூட அடிக்கடி அவராகவே பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது வக்கீல் தானே பேசுவாங்க, ஆனால் அவங்க பேசும்போதும் இவரும் இடையில பூந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். அது கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தோணுச்சு. கானா வினோத் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கானா வினோத்துக்கு அதிகமான ரசிகர்கள் வெளியில் இருக்கனால இப்படி கானா வினோத் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு டாஸ்க்குங்க, அதை ஒரு டாஸ்க்காக பார்த்தாருனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எப்போவுமே டைமிங்கில் ஜோக் பண்ணுற நம்ம கானா வினோத் அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி அந்த கோர்ட் டாஸ்க் போய்கிட்டு இருக்கும்போது வெளியே போங்க அப்படின்னு பார்வை கண்டித்த நீதிபதிகள் வினோத்திற்கு சாதகமா கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க பூந்து பேச பார்த்த பார்வை கொஞ்சம் அமைதியா இருமா, இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு நீதிபதிகள் சொன்னது அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. முதன்முறையா பாரு ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இன்னைக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம திவாகர் வெளியே போனதுக்கு கானா வினோத் ஒரு காரணமே இல்லை அப்படி இப்படின்னு அமித் தெளிவாக சொல்லியிருந்தாரு. திவ்யாவோ வினோத்தோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஏதோ குழப்பத்திலே தீர்ப்பளிச்சாங்க. இப்படித்தான் இப்போ பிக் பாஸ் சீசன் 9 நடந்துகிட்டு இருக்கு. இனி வர காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.